வெல்கம் டு மை சேனல் ஆஷிஸ் கிராஃப்ட் அண்ட் குக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3K சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க ஒரு கட்டு. 3K சிக்கன் பிரியாணின்றதுனால நான் 3K சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான ஆயில் 1/2 கிலோ, அப்புறம் வந்து சக்தி மிளகாத்தூள் பேக்கெட் 1, தயிர் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அரிசி நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அளக்குறோமோ அதே பாத்திரத்தில் தான் தண்ணி வைக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தில் அரிசினா அதே பாத்திரத்தில் வந்து அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க கொஞ்சம் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல என்னால். ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. ஆனியனை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ஆயில் வந்து உங்களுக்கு மேலே வரும் அந்த வதக்கும் போதே, அதுலேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் நீங்கள் கிளறி விட்டு பாத்திரத்தை வந்து மூடி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் நமக்கு தேவையான எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு போட்டு நல்லா அதையும் கிளறி விட்டு மூடி வைக்கணும். அந்த சிக்கன் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வந்து பாத்திரத்தை மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இப்போ ஓரளவுக்கு பாயில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. திரும்ப வந்து இந்த பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு வந்து சிக்கன் பாயில் ஆகிட்டு நல்லா அந்த எண்ணெய் வந்து மேலே வந்திருக்கும். அதுக்கடுத்தது வந்து நம்ம தேவையான பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அது வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரைஸு, அதை போட்டு தம்மில் போடணும். பார்த்திங்கன்னா இப்போ நான் தம் போட போகிறேன். மேலே வந்து கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்திரத்தை மூடிட்டு மேலே வந்து வெயிட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன வெயிட்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு அதை எடுத்து இந்த பாத்திரத்து மேலே வச்சுட்டிங்கன்னா வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.